பொங்கல் விழா நடத்த காவலர் இளைஞரிடம் லஞ்சம் கேட்ட காணொலியானது சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையாக மாறியுள்ளது. கோவை மாவட்டம் அருகே கலிங்கநாயக்கன் பாளையம் பகுதியில் நம்ம ஊர் பொங்கல் என்ற பெயரில் ஊரில் உள்ள மக்கள் பொங்கல் விழா நடத்தியுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி இரவு அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தின் தலைமை காவலர் மணிகண்டன் என்பவர் சென்று பொங்கல் விழா எப்படி நடத்த வேண்டுமென்றாலும் நடத்தி கொள்ளுங்கள், ஆனால் தனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு கொண்டாடும்படி கேட்டுள்ளார். அதாவது 1000 ரூபாய் தனக்கு கொடுக்கும்படி கேட்டு வாங்கியுள்ளார். அதை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீடியோ எடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அந்த வீடியோவை சாட்சியாக வைத்து அந்த காவலர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூறுகையில், வருடந்தோறும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுவது வழக்கமானால் ஒரு வருடமும் இல்லாத வகையில் இந்த முறைதான் காவலர் வந்து பணம் கேட்டு அடாவடி செய்திருப்பதாக கூறியுள்ளனர். மேலும் வாகன சோதனையின் போதும் அந்த காவலர் அதிக பணம் வசூலிப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிகழ்வானது அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திமுக ஆட்சி அமைத்த பிறகே லஞ்சம், ஊழல் இவை அனைத்தும் தலைவிரித்து ஆடுகிறது. அதிலும் குறிப்பாக காவலர்கள் அடாவடிகளில் ஈடுபடுவது அதிகரித்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் பலரும் குற்றம் சாட்டியே வருகின்றனர். காவலர்கள் பொதுமக்களை மதிக்காமல் அவமரியாதையாக நடத்துவதும், வாகன சோதனை என்ற பெயரில் பணத்தை பறிப்பதும், ஏதேனும் ஒரு புகார் கொண்டு போனால் கூட சில காவலர்கள் லஞ்சம் கேட்டே வருகின்றனர். இதற்கு அதிகாரிகளும் தமிழக அரசும் எந்த நடவடிக்கையுமே எடுப்பதில்லை என்றும், திமுகவினர் என்றாலே லஞ்சம், ஊழல் போன்றவற்றிற்கு பெயர் போனவர்கள், அவர்களைப் போலத்தானே அவர்களின் ஆட்சியில் மற்றவர்களும் இருப்பார்கள் என்றும் எதிர்க்கட்சியார் விமர்சனங்களை முன்வைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது.